உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, முடியலையே, என்னால முடியலையே, ஐயகோ 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 முடியவில்லையே, நெஞ்சு பொறுக்குது இல்லையே, ஆளு சானவாசு எப்பேற்பட்ட ஒரு கருத்தியலாளர், அவருக்கு சீட்டு கொடுக்காம திருமானை இப்படி பண்ணலாமா? என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்க வாரு, அப்படியே கையில நரம்பெல்லாம் ரச்சகம் திரைப்படத்துல ஒரு நரம் மாதிரி அப்படியே பொட்டச்சு நிக்குது வாரு, முடியலையே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சில நபர்கள் சமூக வலைத்தளங்கள்ல புலம்புவதை பார்க்க முடிகின்றது. சானவாஸ் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்? அவர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். சோ விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க இந்த மாதிரி புலம்புறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசிக காரங்க புலம்பல. ஏன்னா விசிக காரங்களுக்கு தெரியும், அண்ணன் திருமாவர்கள் யார வேட்பாளரா கையை காட்டாரோ அவங்களுக்கு வாக்களிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. சாதாரண சாமானிய ஒரு மனிதரை கூப்பிட்டு வச்சு, இவர் தான்ப்பா வேட்பாளர், இவர் தான்ப்பா நீ ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னா, மறுபேச்சு பேசாம அண்ணன் திருமாவர்கள் யாரு கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். சரி, அப்ப அது நரம்பு புடைக்க அப்படியே சானவாஸ் அவர்களுக்கு ஆதரவா கத்துக்கின்ற நபர்கள் யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு? திமுக காரங்க தான். எதுக்கு புலம்புறாங்க ஒன்னும் புரியவே இல்லை. ஆனா இந்த மனோ தங்கராஜ் அவர் இருக்கார் இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மனோ தங்கராஜ் அவர்கள் சீட்டு கிடையாது அப்படின்னு சொன்னோடனே, மனோ தங்கராஜ் ஒரு ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களை திரட்டி வச்சு தலைமைக்கு எதிராக முழக்கம் போட்டுக்க இருக்காரு. சோ மனோ தங்கராஜுக்கு எதுக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி திமுக நோக்கி திமுக காரங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆராசனாலேயே வாழ்க்கையே போச்சு, ஆராசாதான் எனக்கு சீட்டு கிடைக்க விடாம தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கண்ணீர் மல்க புலம்பிக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது. ஆனா அவருக்கு ஆதரவா திமுகவுடைய தலைமை யாரும் திமுக காரங்களே கேட்க மாட்டாங்க. தாம்பரத்துல ஒரு திமுகவுடைய முக்கியமான நபர், அவரு எனக்கு சீட்டு தராம வேற ஆள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல அறிவாலயத்தை முற்றுகையிட்டு திமுகவுடைய தலைமைக்கு எதிராக விண்ணை முட்டுகின்ற முழக்கத்தெல்லாம் போட்டாங்க. அவருக்கு ஏன் சீட்டு தரல அப்படின்னு மாதிரி யாரும் கேட்கல. ஆனா சானவாஸ் அவர்களுக்கு மட்டும் எதற்காக இந்த இணையதள திமுக காரங்க இந்த அளவுக்கு ஃபயர் விடுறாங்க ஒன்னும் புரியலையே. சரி, அது என்ன மேட்ரு, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன? சோ சானவாஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுக்காது சரியா தவறா, ஏன் கொடுத்திருக்க கூடாது? சோ இது போன்று பல்வேறு வகையான தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி முதல்ல நான் ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துறேன். அதாவது சானவாஸ் அவர்கள் ஒரு கருத்தியலாளரா என்று கேட்டால் நிச்சயமாக ஆகச்சிறந்த கருத்தியலாளர். அவர் வெறும் கருத்தியலாளர் மட்டும் கிடையாது, ஆகச்சிறந்த கருத்தியலாளர். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் யாரு? ஆளு சானவாஸ் அவர்கள். 100% முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் 200% ஆளூர் சானவாஸ் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த கருத்தியலாளர். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணையதள நண்பர்கள் சொன்னதுல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், ஆமாம், ஆளூர் சானவாஸ் அவர்கள் உள்ளபடியே ஆகச்சிறந்த கருத்தியலாளர். அப்பேற்பட்ட கருத்தியலாளருக்கு அண்ணன் திருமாவர்கள் எதற்காக வாய்ப்பு வழங்கவில்லை? என்ன காரணமாக இருக்கும்? ஒரு தனிப்பட்ட ஒரு முரண்பாடு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையவே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இணையதள நண்பர்கள் அந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை ஊதி பெருசாக்குறாங்க. ஆனா அண்ணன் திருமாவர்களுக்கோ சானவாஸ் அவர்களுக்கோ எந்த விதமான ஒரு முரண்பாடுகளும் கிடையவே கிடையாது. அப்படி இருந்த போதிலும் கூட எதற்காக அண்ணன் திருமாவர்கள் ஆளூர் சானவாஸ் அவர்கள் சீட்டு வழங்கல? என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, தன் கட்சியினுடைய கொள்கை முழக்கம் தான். அதாவது அண்ணன் திருமாவருடைய ஒரு கொள்கை முழக்கம் இருக்குது, கட்சியுடைய கொள்கை முழக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எளிய மனிதர்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம். சாதாரண கிராமத்துல கடைக்கோடியில வாழ்கின்ற ஒரு சாதாரண சாமானிய மனிதன் இருப்பான் தெரியுமா, கடைசி மனிதன். சோ அந்த கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டியது ஒரு கட்சியினுடைய கடமை. அதுதான் எளிய மனிதர்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம். சோ அந்த கொள்கை முடிவின் அடிப்படையில தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவர்கள் சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு கூட வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார். அதுதான் காரணங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு பெரியோர தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அண்ணன் ஆற்றல் அரசு அவர்கள் மிக ஒரு எளிய பின்புலத்தை கொண்ட ஒரு மனிதர். சோ இது போன்று விசிகாவில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வேட்பாளர்களுமே எளிய பின்புலங்களை கொண்ட மனிதர்கள் தான்.
அதே மாதிரி கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற தன் கட்சியினுடைய கொள்கை முழக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக அண்ணன் திருமாவர்கள் புது முகங்களுக்கும் கூட வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார். இதுதான் ரியல் ஃபேக்ட். மற்றபடி அண்ணன் சானவாஸ் அவர்களுக்கும் விசிகாவுக்கும் ஒரு முரண்பாடு அப்படிலாம் கேட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இன்னொரு கூடுதலான விஷயத்தை சொல்லிடவா, அதாவது அண்ணன் ஆளூர் சானவாஸ் அவர்கள் ஒரு கருத்தியலாளரா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆகச்சிறந்த கருத்தியலாளர். 100 கிடையாது, 200% ஆகச்சிறந்த கருத்தியலாளர். ஆனா அண்ணன் சானவாஸ் அவர்கள் மட்டும்தான் கருத்தியலாளர் அப்படின்ற மாதிரி இவங்க பிம்பப்படுத்துறாங்க தெரியுமா, அது தவறு. பிசிகால இருக்கிற அத்தனை நபர்களுமே கருத்தியலாளர்கள் தான். பிசிகால இருக்கிற அத்தனை நபர்களுமே சாதாரண சாமானிய மனிதர்களும் கூட அரசியல் பேசக்கூடிய நபர்கள் தான். அண்ணன் சானவாஸ் அவர்கள் ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு, அதனால அவருக்கு மேடை பேச்சுகள் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கின்றது, அதனால ஒரு ஊடகத்துல பேசுறாரு அதனால அவருடைய கருத்தியல்கள் அனைத்து மக்கள்கிட்டயுமே போய் சேருது. ஆனா இங்க இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்கள் அனுதினமும் கூலி வேலை பார்த்துட்டு கட்சியை வளர்த்துக்கு இருக்கிறாங்க. கூலி வேலை பார்த்துட்டு கட்சியை வளர்த்துக்கு இருக்காங்க. சோ கூலி வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மேடைகள் என்று பார்த்தால் அது சாதாரண டீ கடைகள் மட்டும்தான். ஊடகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மேடைகளை எதுன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு ஊடகம் எதுன்னு பார்த்தோம்னா சாதாரண டீ கடைகள். சாதாரண டீ கடையில் உட்காந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அரசியல் பேசி இருப்பாங்க. சோ அண்ணன் சானவாஸ் அவர்கள் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு, அதனால அவருக்கு ஒரு மேடை கிடைச்சிருது, அதனால அவருக்கு ஒரு ஊடகம் கிடைக்குது, அதுல அவருடைய கருத்தியல பதிவு பண்ணாரு. ஆனா இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒவ்வொரு சாதாரண சாமானிய மனிதரும் கூட ஆகச்சிறந்த கருத்தியலாளர்கள் தான். அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட மேடை என்பது வெறும் சாதாரண டீ கடை மட்டும்தான். டீ கடை, அரச மரத்தடி நிழல், ஆலமரத்தடி நிழல், பஸ் ஸ்டாப்பு, இதுதான் அவங்களுக்கு கிடைத்த ஒரு மேடைகள். சோ அதனால அண்ணன் சானவாஸ் அவர்கள் மட்டும்தான் கருத்தியாளர்கள் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற இணையதள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து பிம்பப்படுத்துகின்றார்கள் என்றால் அதுல உள்குத்த அரசியல் இருக்கு. அந்த அரசியல் நமக்கு என்னவென்று நமக்கு நல்லாவே புரியும். சரிங்களா? ரெண்டாவது இன்னொரு முழக்கத்தை ஒண்ணு சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதாவது செருப்பு போட முடியல சேரிக்கு என்னடா சுதந்திரம், செருப்பு போட முடியல சேரிக்கு என்னடா சுதந்திரம். இது 90s காலகட்டங்கள்ல மதுரை மாவட்டத்துல பந்தல்குடி பகுதியில இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் செருப்பு போட முடியல சேரிக்கு என்னடா சுதந்திரம் அப்படின்ற மாதிரி முழக்கத்தை முன்மொழிந்தார்கள். அவங்களும் கருத்தியலாளர்கள் தான். எப்பேற்பட்ட முழக்கம் பாருங்க, செருப்பு போட முடியல சேரிக்கு என்னடா சுதந்திரம், எப்பேற்பட்ட முழக்கம். வெட்ட வெட்ட தலையும் வாழையாய், வெட்ட வெட்ட தலையும் வாழையாய், சீண்ட சீண்ட சீரும் சிறுத்தையாய் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், யாரு, ஒரு கவிஞர் சென்றாயன், ராமதாஸ் சென்றாயன், அவரு இந்த முழக்கத்தை சொன்னவர். ஒரு கவிதை வடிவில் எழுதினாரு. இது அப்ப இங்க இருக்க கடைக்கோடியில் இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்களும் கூட ஆகச்சிறந்த கருத்தியலாளர்கள் தான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா சானவாஸ் அவர்கள் மட்டும்தான் கருத்தியலாளர் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்றாங்க. அப்படின்னா அதுல அவங்களுக்கு ஒரு உள்குத்து அரசியல் இருக்கு, அதனாலதான் அவங்க போர்ட்ரேட் பண்றாங்க. நான் என்ன கேட்க அப்படின்னா, மதுரை மாவட்டத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மதுரை மாவட்டத்துல அண்ணன் கனியமுதன் அவர்கள் இருக்காரு, ஆகச்சிறந்த கருத்தியலாளர். அண்ணன் எள்ளாளர் அவர்கள் இருக்காரு, ஆகச்சிறந்த கருத்தியலாளர். அதே மாதிரி மாலின் அண்ணன் இருக்கிறாரு, அவரு ஒரு ஆகச்சிறந்த கருத்தியலாளர். அவருடைய பேச்செல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும். அவரு ஒரு ஆகச்சிறந்த கருத்தியலாளர். வழக்கறிஞர் சரவணன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அண்ணன் இருக்காரு, நம்மளுடைய யூடியூப் சேனலே நம்ம பலமுறை பேட்டி எடுத்திருக்கோம். அவர் ஆகச்சிறந்த கருத்தியலாளர். அதே மாதிரி அண்ணன் செல்லப்பாணி அவர்கள் இருக்காரு, ஆகச்சிறந்த கருத்தியலாளர். அண்ணன் கார்வனன் அவர்கள் இருக்காரு, ஆகச்சிறந்த கருத்தியலாளர். இது எனக்கு மதுரை மாவட்டத்துல எனக்கு தெரிந்தவர்கள் நான் சொல்றேன். இது மாதிரி தமிழ்நாடு முழுவதுக்குமே ஒவ்வொரு மூலை முடுக்குல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஆகச்சிறந்த கருத்தியலாளர்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா சானவாஸ் அவர்கள் மட்டும்தான் கருத்தியலாளர் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் போர்ட்ரேட் பண்றாங்க. அப்படின்னா இதுல உள்குத்த அரசியல் இருக்கு. நான் சானவாஸ் அவர்கள் கருத்தியலாளர் இல்லைன்னு சொல்ல வரல, அவரு 100ல் 200% ஆகச்சிறந்த கருத்தியல். ஆனா அவரை பலிக்கடவா ஆக்குறாங்க இங்க இருக்கிற இணையதள நண்பர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். சோ சானவாஸ் அவர்கள் எங்கேயும் கோவித்துக் கொள்ளவில்லை, எனக்கு ஏன் சீட்டு வழங்கல அப்படின்ற மாதிரி எங்கேயும் அவர் கோவித்துக் கொள்ளவில்லை. ஆனா அவரை பயன்படுத்தி இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சானவாஸ் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பிணக்கை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ ஆக மொத்தத்துல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவர்களை தொடங்கி சாதாரண சாமானிய மனிதன் அடிப்படை தொண்டன் வரைக்கும் அத்தனை நபர்களுமே ஆகச்சிறந்த கருத்தியலாளர்கள் தான். இதுல எனக்கு அதிகமா தெரியும், எனக்கு கம்மியா தெரியும், அந்த மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. அனைத்து மக்களுமே, அனைத்து நபர்களுமே, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்க அனைத்து நபர்களுமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைதான். திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தியல் வெள்ளத்துல, கருத்தியல் குளத்துல ஊறிய மட்டைகள் தான் இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அத்தனை தொண்டர்களுமே. ஆக மொத்தத்துல அத்தனை நபர்களுமே ஆகச்சிறந்த கருத்தியலாளர்கள் என்பதனை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று செய்ய
புரட்சி செய்து புரட்சி அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்யுங்க. நன்றி, வணக்கம்.